பண்ணார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கடை ஆரம்பிச்சார். சூப்பரான ஒரு கடை. அந்த கடையில வந்து எல்லாமே கிடைக்கும். விச் மீன்ஸ் ஒரு திருமணத்திற்கு தேவையான அனைத்து விஷயம் அங்க கிடைக்கும். நோட் பண்ணுங்க, ஒரு திருமணத்திற்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும். இவ்வளவு பெரிய விஷயம். இன்னொரு பியூட்டி பண்ணார் அவர். கான்செப்டை நீங்க வந்து அப்படியே சூப்பர் கான்செப்ட். இந்த கான்செப்ட் எல்லாம் அடிச்சுக்க முடியாது. இந்த திருமணத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து அவர் கொடுத்துட்டாரு. இதுல ஒரு சூப்பர் கான்செப்ட் என்ன கொண்டு வந்தாருன்னா, ஒரு ஏழை இருக்கிறார் என்றால் அவர் ஒரு 3 லட்ச ரூபாய் கொண்டு வர்றாரு. 3 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னா, அந்த 3 லட்ச ரூபாய்க்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு திருமணம் என்றால் என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாம் அந்த 3 லட்சத்துக்கு கொடுப்பாரு. அந்த அந்த மகளுக்கு இந்த சீர் செய்வதற்கு என்னென்ன இருக்கணும்னு இருக்கு இல்லையா, அது எல்லாமே பழங்கள் உட்பட. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு ஒரு பெரிய கான்செப்ட் தெரியுங்களா இது. பழங்கள் உட்பட எல்லாமே அவர் கேட்பாரு, நீங்க எந்த கம்யூனிட்டி, ஓகே உங்க கம்யூனிட்டிக்கு இது குடிங்க. எவ்வளவு பெரிய விஷயம் சார் இல்லையா? ஓகே, இன்னொருத்தர் போறாரு, அவர் வந்து என்கிட்ட 10 லட்சம் இருக்குதுன்றாரு. அந்த 10 லட்சத்துக்கு ஏற்ற அந்த ஒரு தரம் அந்த ஒரு குவாலிட்டி கொடுத்தாரு. 20 லட்சமா அதுக்கு. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு, அதாவது யாரு வந்து பணத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் மினிமம் 2 lakhs அவர் வச்சிருந்தாரு. ஒரு 2 lakhsக்கே பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வந்து அவர் கொடுத்துடுவாரு. பெரிய விஷயம் சார் இது. அதுவும் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாரு. பெரிய விஷயம். ஒரு பிராமின்ஸ் போனா பிராமின்ஸ்க்கு இதெல்லாம் வேணும். அவரு பெரிய ஒரு ஹோம் ஒர்க் பண்ணியிருந்தாரு. பெரிய ஒரு பேக் அண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஆனா ஃபெயில்யூர் சார் மாடல்ல. நம்பவே மாட்டீங்க நீங்க. இது போய் ஃபெயில்யூரா அப்படிங்குவீங்க. கண்டிப்பா ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அவர் பண்ண தப்பு என்னன்னா, இத வந்து ஒட்டாம் பொதுவா எல்லாருக்கும் சேர்த்து மார்க்கெட் பண்றாரு. திஸ் இஸ் த வர்ஸ்ட் திங் தட் எனிபடி கேன் டு ஆன் தி பிளானட். என்ன பண்ணிட்டாருன்னு எல்லாருக்கும் மார்க்கெட் பண்ணாரு. எல்லா இடத்துலயும் அட்வர்டைஸ்மெண்ட், எல்லா இடத்துலயும் பிராண்டிங். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் என்னை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டோ பிராண்டிங்கோ தேவையில்லை. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், இப்படிப்பட்ட சர்வீசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைசிங் தேவையில்லை, பிராண்டிங் தேவையில்லை, எதுவுமே தேவை கிடையாது. இன்ஃபுளுன்சிங் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா டார்கெட் ஆடியன்ஸுக்கு மட்டுமே இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கிறா. என்னுடைய பொண்ணுக்கு வயசு, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னுடைய பொண்ணுக்கு வயசு பாத்தீங்கன்னு சொன்னா 5. ஓகே, இப்போ எனக்கு என்ன கான்செப்ட் பிடிச்சிருக்கு, சூப்பர் கான்செப்ட் தான். இவர் பொதுவா வந்து அட்வர்டைஸ் பண்றாரு, பிராண்ட் பண்றாரு, இன்ஃபுளுயன்ஸ் பண்ண பாக்குறாரு, எல்லாம் ரைட். நான் அதுக்காக கான்செப்ட் நல்லா இருக்குதுன்றதுக்காக என்னுடைய 5 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? யோசனை பண்ணுங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் திங். அவர் என்ன இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய மார்க்கெட்டிங் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட், பிராண்டிங் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கடுத்து வந்து அந்த ஒரு அட்வர்டைசிங்க்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய, அதாவது ஒரு ஒரு 95% வீணா போயிடுச்சு. ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. பிசினஸ் ஃபெயில்யூர் ஆகல, கான்செப்ட் ஃபெயில்யூர் ஆகல, அவருடைய அந்த கடை மூடப்பட்டது. ஏன்னா இருக்கிற பணம் முழுசா போயிடுச்சு. மார்க்கெட்டிங்க்கு போயிடுச்சு, அட்வர்டைசிங்க்கு போயிடுச்சு, பிராண்டிங்க்கு போயிடுச்சு, இன்ஃபுளுன்சிங்க்கு போயிடுச்சு. தப்பான இடத்துல போய் வந்து விஷயத்த வந்து சேர்க்கறதுன்றது வேஸ்ட் இல்லையா? அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, மேட்ரிமோனியல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கூட போய் ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுருக்கணும். கரெக்ட் தானே? அதானே அவர் பண்ணியிருந்திருக்கணும். மேட்ரிமோனியல் சைட்ஸ்னா தெரிஞ்சுன சார் உங்க எல்லாருக்குமே. இந்த கல்யாண மாலை, இந்த தமிழ் மேட்ரிமோனி, அந்த மேட்ரிமோனி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவங்க கூட ஒரு 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 இது போடணும். என்ன ஒரு 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 பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் போட்டு அங்கதான் தெரியும் யார், ஏன்னா அங்கதான் மணமகன் தேவை, மணமகள் தேவைன்னு கொடுத்திருப்பாங்க. இது செய்திருக்க வேண்டும். சோ இப்ப வந்து இந்த கேள்வி எந்த கேட்டகரி பீப்புளுக்கு வந்து இது வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் சார் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, இதற்கு ஒரு நேரடியான பதில் என்னன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சிறு வயது முதலே இன்று வரை நமக்கு எத்தனையோ நபர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மேன் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட், மேன் இஸ் இன்டர்டிபெண்டன்ட். அதாவது ஒரு மனுஷன் வந்து சுதந்திரமானவன் அல்ல, சுதந்திரமா அவன் இல்லை.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 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 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம சலூனுக்கு போய்த்தான் ஆகணும். நமக்கு உடம்பு முடியலன்னு டாக்டர்கிட்ட போய்த்தான் ஆகணும். நமக்கு வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வேணும். நமக்கு வந்து ஒரு ஒரு கார் ஓனர் வேணும். ஐ மீன் ஒரு டெம்போ டிராவல் வச்சிருக்க நமக்கு வேணும். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டர் வேணும், ஒரு லாயர் வேணும், ஒரு ஆடிட்டர் வேணும், ஒரு கார்பெண்டர் வேணும், ஒரு எலக்ட்ரிஷியன் வேணும் இல்லைங்களா? ஒரு 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 மளிகை கடை வேணும் நமக்கு. நமக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு செப்டிக் டேங்க் கிளீன் பண்றவர் கூட நமக்கு வேணும். நமக்கு வந்து ஒரு செப்டிக் டேங்க் கிளீன் பண்றவர் கூட நமக்கு வேணும் இல்ல, அவர் தான் மெயினா வேணும். அப்பதான் வீட்டுல வந்து நம்ம நிம்மதியா இருக்க முடியும். கரெக்டுங்களா? இட்ஸ் பியூட்டிஃபுல் திங் அது. கிளீன் பண்ணி கொடுக்கறது, அது நம்ம நல்லபடியா வந்து ஒரு வீட்டுல வாழ்றதுக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டெய்லர் வேணும். அப்படிதானே சார்? நீங்க யோசனை பண்ணுங்க. நமக்கு வந்து ஒரு ஒரு புக்கு, நோட் புக்கு இதெல்லாம் விற்கிறவர் நமக்கு வேணும். அப்படியே சுத்தி பாருங்க. உங்களுக்கு யாரு நீங்க எந்தெந்த எல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன உங்களுக்கு ஒரு பால் போடுறவர் வேணும். கரெக்டா? உங்க வீட்டுல ஒரு மாடு இல்லைன்னா நீங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பால் பாக்கெட் போடுறவர் வேணும். இல்லை ஒரு பால் நேரடியா வந்து ஊத்துறவர் வேணும். இது போல நிறைய மக்கள் நமக்கு வேணும். அந்த மக்கள் தான் கேட்டகரிஸ். நீங்க யார போய் மீட் பண்ணோம்னா அங்கதான் வந்து நீங்க வந்து ஓகே இப்படி எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் கிடைக்க வேணும். உங்க செல்போன்ல கூட இல்லாத லிஸ்ட் அது. இப்படி இவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவங்க நமக்கு சப்போர்ட். நமக்கு யார் இது வந்து ஒரு நன்றி கடன் செலுத்தும் ஒரு ஒரு விஷயமா நம்ம இதை எடுத்துக்கணும். இத்தனை பேர் நம்ம என்னதான் பணம் கொடுத்தாலும் நான் கேட்கிறேன், இப்ப நீங்க வந்து ஒரு பாலைவனத்துல இருக்கிறீங்க, உங்ககிட்ட வந்து 10 கோடி ரூபாய் இருக்குது சரிங்களா? உங்களுடைய 10 கோடி ரூபாய் வந்து பாலைவனத்துல நீங்க தனியா இருக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குமா? கொடுக்காது. பணம்ன்றது ரொம்ப 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 பெரிய விஷயம், நம்ம இருக்கல. ஆனால் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். நமக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற அவங்க அதாவது ஒண்ணு நம்ம பார்த்துக்கணும் சார். நமக்கு வந்து ஒருத்தர் சாப்பாடு விற்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த சாப்பாட்டுக்கு நம்ம வந்து பணம் கொடுக்கல. தயவு செய்து நோட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து எதுக்காக பணம் கொடுக்குறோம்னா அவரு வந்து நமக்கு அந்த நேரத்துல சாப்பாடு கிடைக்க சப்போர்ட் பண்ணதுனால நம்ம பணம் கொடுக்குறோம். அதனால சாப்பாடு வந்து அவருக்கு கிடையாது. அது வந்து இறைவன் இந்த உலகத்துல வந்து கொண்டு வந்து இருக்கிற அந்த ஒரு கான்செப்ட். சாப்பாடு வந்து அவரது இல்லை. ஆனா இந்த சாப்பாடு நமக்கு சேர்றதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு. அந்த சப்போர்ட்டுக்கு தான் பணம். நாட் ஃபார் தட் அந்த இது என்ன அந்த சாப்பாட்டுக்கு பணம் இல்லை. இது சோ நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு கேட்டகரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஒண்ணும் இல்லை சார். நீங்க உங்க வண்டி எடுத்துக்கோங்க, 2 வீலர் எடுத்துக்கோங்க, எல்லாரும் நடந்தே போங்க. உங்க ஊர்ல அப்படியே சுத்தி பாருங்க. யார் யாரெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் தான் கேட்டகரிஸ். ஒரு பலீஸ் இருக்கிறாங்க. அதாவது இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு ஒரு பலீஸ்மேன் இருக்காரு, ஒரு ஒரு காவலர் இருக்காரு. ஓகேவா? இந்த பலீஸ் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த இடத்துல. POLIC போலீஸ் அப்படின்னு சொன்னா பிரிவென்ஷன் ஆஃப் லைஃப் இன் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதுதான் போலீஸ். பிரிவென்ஷன் ஆஃப் லைஃப் இன் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதாவது நமது வாழ்க்கைக்கு வந்து அவங்க தான் வந்து மெயினா நம்ம காப்பாத்துறாங்க. இந்த மாதிரி அவரு கூட நமக்கு வந்து ஒரு டார்கெட், அவரு கூட நமக்கு வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் தான். அவரு கூட ஒரு கேட்டகரி தான். இது வந்து கேட்டகரிஸ் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் நமக்கு. இன்னொரு மாதிரி இந்த கேட்டகரிஸ் நம்ம பார்க்கலாம். இன்னொரு மாதிரின்னா ஒரு மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீடுக்காக ஓடிட்டு இருக்கிற மக்கள், இவங்க ஒரு கேட்டகரி. அதாவது தேவைக்காக, அதாவது அவங்களுக்கு வந்து சம்பாதிச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடே எவ்ரி மந்த். அப்படி ஹேண்ட் டு மவுத் அப்பதான் நடக்கும் அவங்களுக்கு. அது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஹேண்ட் டு மவுத் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹேண்ட் டு மவுத்னா சாப்பாட்டுக்கு ரெண்ட்டுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து இன்னொரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள் யோசிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சர்ப்ளஸ் மணி வச்சிருக்கிறவங்க. தே ஆர் கால்ட் அஸ் பீப்புள் வித் சர்ப்ளஸ் மணி. அதாவது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட எக்ஸ்ட்ராவா பணம் இருக்கு சார். அவங்க வந்து இங்க வர்ற பணத்துலதான் அவங்க சாப்பிடணுன்றது இல்லை. இதுதான் 3 செக்ஷன் கேட்டகரிஸ்ல இப்படி வேணா இருக்கலாம்.